மம்மி வேர் இஸ் த குவார்ட்டர்? சரக்குங்க எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க வரீங்களா? அதனால நீங்க வரீங்கல்ல, நீங்க வரீங்கன்னு கண்ணில் கட்டாம ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த சாமிக்கு வந்து சரக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அபச்சாரம். பேப்பர்ல இருக்கிறத ரிவீல் பண்ணுங்க. என்ன ஒரு சந்தோஷம் அந்த முகத்துல. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து செம்ம கடுப்பாக இருக்காங்க, நான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பியூட்டி என்னென்னா, கார் எடுக்கும் போது எனக்கு அர்ஜென்ட்டில் வர பதறிடுவேனா, வண்டி வேற கோடு போட்டேன். ஐயோ, இங்கே வந்திருக்க எல்லா மம்மிஸுமே பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து ஃபோன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங். மணி 10. ஐயோ மணி, இந்த ஒரு டைலாக் தான் யோசிச்சு வச்சேன், அதுவும் மணி 4. இன்னும் 10 நிமிஷத்துல போட்டுருவாங்க பால். இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். இன்னும் 2 போனா தெரியல அப்படின்ற இந்த கருத்தோட சரியான தூக்கத்தோட இந்த நாளை நான் துவங்குறேன். எக்ஸ்கியூஸ் மை வாய்ஸ். 4 மணிக்கு நீயும் எழுந்து ஏன் எங்கே உசிரியும் வாங்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறது இங்கே வரைக்கும் எனக்கு கேட்குது. ஆனால் கொஞ்ச நாளாக வந்து நான் ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். நான் கலாட்டா அவார்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணல. அப்போ வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அங்கே வந்து நிறைய யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நாங்கள் மிட் நைட் ஏர்லி மார்னிங்லாம் பார்க்க மாட்டோம், இதுதான் எங்கள் போஸ்டிங் டேட் அப்படின்னா எப்படி ஆனாலும் வீடியோ வந்து நாங்கள் போட்டுருவோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆகி இனிமேல் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் எழுந்துக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பிகாஸ் நான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே எழுந்துட்டேன். உருண்டுக்கிட்டே இருக்கேன். நம்மளாம் ஈஸியாக சொல்லிடுறோம், இவங்க என்னப்பா யூடியூப்பில் ஜாலியாக வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டு சம்பாரிச்சிடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுவுமே ரொம்ப கஷ்டம். பண்ணி பார்த்தா தான் தெரியுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை. இது இன்ஸ்டாகிராம்னா ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு நேரம் வந்து நான் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு போட்டிருப்பேன். பட் இதே இங்கே நம்ம யூடியூப்பில் அதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தூக்கம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஜாலியாக பேசலாம். கிரிஞ்சிங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கோயிலில் பொங்கல் வைக்க போகிறாங்க. இதில் என்னோட பங்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னோட பங்கு என்ன அப்படின்னா, செஞ்ச பொங்கல் நான் சாப்பிட போகிறேன். நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பை பை. இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. பொட்டுல 2 ஷேப் தான், ஒன்னு ரவுண்டு இன்னொன்னு வட்டம். ஆமா மூதேவி, டென்ஷன்ல வளராத. பொட்டுல 2 ஷேப் தான், ஒன்னு கோபுரம் இன்னொன்னு வட்டம். 1 hour later. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து செம்ம கடுப்பாக இருக்காங்க, நான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பியூட்டி என்னென்னா, கார் எடுக்கும் போது எனக்கு அர்ஜென்ட்டில் வர பதறிடுவேனா, வண்டி வேற கோடு போட்டேன். ஐயோ கைஸ், ஆக்சுவலி வந்து கோயிலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நான் வந்து இதுவே பயங்கர சீக்கிரம் அப்படின்னு வந்து பார்த்தா, இங்கே ஆல்ரெடி இந்த கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதுக்கு தான் எங்கள் அம்மா சீக்கிரம் போனாங்க, இன்சிஸ்ட் பண்ணாங்க போல இருக்குது. பட் அவங்க எதுவும் சொல்ல, ஸ்வீட்டாக அமைதியாக தான் இருந்தாங்க. எனக்கு தான் லைட்டாக கில்ட்டாக இருக்கு. என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிருக்க? நான் வண்டி இதுதான் காரணம், இவருதான் லேட்டு. அதனாலதான் சம்பவம் ஆயிடுச்சு. காரை வந்து நேற்றுன்னு பார்த்து பில்லருக்கும் இதுக்கும் கேப் எல்லாம் ஒட்டி விட்டேன். அதை நான் கவனிக்கவே இல்லை. இவங்க அங்கேருந்து வண்டியை இன்னும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு இது திருப்பின பாருங்க. பார்த்தா பில்லருக்கும் காருக்கும் நடுவில் இவ்வளோதான் கேப்பு. முன்னாடி இப்படி இது பண்ணா மரத்தை இடிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி கியர் போட சொன்னாங்க, நான் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் நடக்காது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான் லேட்டு.
ஆக்சுவலி பாருங்க எங்க அம்மா வந்து ரொம்ப பரபரப்பா பொங்கல் வச்சுருக்காங்க. நாங்க வந்து ஜாலியா வந்து கதை பேசிட்டு இருக்கோம். பாருங்க பாருங்க, ஃபுல் யூடியூப் தான். சரக்கு அடிக்கிறாரா? ஒரு கோக் குடிக்கிறாரு. ஏய் எது வெள்ளம் இடிச்சுறவா? சின்ன வயசுல இது வந்து என் வேலை. இது வந்து உடச்சி குடிக்க சொல்லுவாங்க வீட்டுல. பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் நடுவில் வச்சு வச்சுடுவேன். நான் என்ன பண்ணுவேன், யாரும் பார்க்கறேங்க எடுத்து வேலை போட்டுவேன். அது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது சாமிக்கு, அதனால கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சாப்பிட்றேன்னு. அன்னிலேருந்து அந்த வேலையை எனக்கு கொடுக்கறது இல்லை. மம்மி வேர் இஸ் த குவார்ட்டர்? சரக்கு சரக்குங்க எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க வரீங்களா? அதனாலதான் நீங்க வரீங்கல்ல, நீங்க வரீங்கன்னு கண்ணில் கட்ட முடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த சாமிக்கு வந்து சரக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அபச்சாரம் அபச்சாரம். இந்த வந்து நான் குடிக்கல மாட்டேன். இது வந்து இந்த சாமிக்கு வந்து படைப்பாங்க. இது பிரசாதம் பிரசாதம் படைப்பாங்க. ஆமா தானே, இங்க பிரசாதம். அப்புறம் ஐயோ இல்ல, அது பேர் என்ன கொடுப்பாங்களே, அது பேர் என்ன? சரி, இப்ப எல்லா கோயிலையும் பூ அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த கோயில்ல வந்து சாமிக்கு சரக்கு சுருட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. பேப்பர்ல இருக்கிறத ரிவீல் பண்ணுங்க. என்ன ஒரு சந்தோஷம் அந்த முகத்துல. ஐயாக்கு நானிட்டே வருது, வேற எதுவும் வராதா? என்ன டே இன்னைக்கு? என்ன டே இன்னைக்கு? ஃப்ரைடே இன்னைக்கு. அது தெரியல, ஹனி டே மட்டும் தெரியுது அவங்களுக்கு. வெரி நைஸ். அப்போ இருங்க, உங்க பசங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்னடா அது பேரு? ஹனி டேவா? ஹனி டீயா? எடுத்தா தட்டோட எடுக்கணும்னா, பாட்டில் மட்டும் எடுக்க கூடாது. பாருங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டாதீங்க. இங்க வந்திருக்க எல்லா மம்மிஸுமே பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. பொண்ணுங்கெல்லாம் வந்து போன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், நாங்க வந்து ஒரு வழியா பொங்கல் வச்சுட்டோம். பொங்கல் வச்சுட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வெரி குட் மம்மி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா பொங்கல் வச்சுட்டேன். கங்க்ராச்சுலேஷன். அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சிருந்தோம்னா பொங்கல் வச்சிடலாம். சாயந்தரத்துக்குள்ள வச்சு முடிக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க வந்து கேட்கலாம், உங்க அம்மா இவ்வளவு வேலை பாக்குறாங்களே, ஒண்ணுமே பண்ணாம பக்கத்துல ட்ரம் மாதிரி இப்படி உட்காந்து அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா போன வருஷம் நான் என்ன பண்ணேன்? கரெக்ட். போன வருஷம் வந்து எங்க அம்மா எனக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்தாங்க. இந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் உடைச்சு நீ வந்து வெய் அப்படின்ற ஒரு வேலையை கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிட்டேன். தேவையில்லாத டென்ஷன்லாம் உனக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படியே அமைதியா இருக்கேன். இல்லைன்னா நானே பொங்கல் வச்சுட்டோம், ஒன்னு உட்கார வச்சுட்டு. பொங்கல் ஆயிடும், பொங்கல் ஆகாது, கருகி போயிடும் பொங்கல். நீ யூடியூப் எடுக்கிறேன்னு பொங்கல் போயிடும். நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? அங்க இருந்த வந்து நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. எல்லா கேர்ள்ஸுமே உட்காந்து போன் தான் பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க மம்மிஸ் தான் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா தானா? அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சும்மா உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க. நான் தான் ப்ரொடக்டிவா vlog எடுக்கிறேன். நீ வந்து என்ன நினைச்சு பெருமைப்படணும். ஓகே ஓகே, ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணா, இது எல்லாமே இன்னைக்கு ஆனதுண்ணா. அண்ணா ஆமாண்ணா, போயிடுமா? தோனா இந்த செவரு தானா முன்னாடி வச்சேண்ணா, அதோ அந்த மரத்துல போயிடுச்சேண்ணா. அண்ணா இங்கே போட்டேண்ணா. இதுவான்னு தெரியலையே. இதுதானே, இதுதான் புதுசா இருக்கு. இது ஒண்ணும் கிடையாது, இது பேருக்கு தேய்ச்சிருக்காங்க. அது ஒழுங்கா பிரேக் ஆயில் இருக்கா? அது மாதிரி போட்டோன்னு வச்சுக்கேன். கட்டங்கடா மேஜிக் பண்றீங்க.
வேற லெவல். எங்கள் அண்ணன் வந்து ஒரு பெரிய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்ன மாதிரி அடிக்கடி வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது விட்டு அங்கே எங்கே ஸ்க்ராட்ச்லாம் நீங்கள் போடுவீங்கன்னா கொஞ்சோண்டு பிரேக் ஆயில் அதை வந்து நீங்கள் எடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா இந்த குட்டி குட்டி ஸ்க்ராட்ச்லாம் வந்து போயிடும். எனக்கு ஒர்க் ஆச்சு, இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட் யுவர் ஓன் ரிஸ்க். எங்கள் அம்மா வந்து நிறைய நெய்யும் நிறைய முந்திரி பருப்பும் நிறைய வெல்லமும் நிறைய அன்பும் போட்டு செய்வாங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அதனால எங்க அம்மா செய்யற பொங்கல் மாதிரி வருமா கோவிந்தனா? பூ தொங்க விட்டுருவாமே, பூ தொங்க விட்டுருவா. ஹேங் பண்ண போறேன். நானும் வேலை செய்யறேன்னு காட்டணும்ல. பாருங்க கைஸ், தெரியுதா உங்களுக்கு? ஆவி ஆவி தெரியுதா? ஆவி தெரியுதா? ஆஹா, முந்திரி முந்திரி பருப்பு தெரியுதா? முந்திரி பருப்பு. ஆஹா, திராட்சை பெருசா ஃபேவரட் இல்ல, பட் பரவாயில்ல. நான் எதுவுமே பண்ணாததால தான் எங்க அம்மா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா சமைச்சாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னைக்கு ஆடி வெள்ளி சூப்பராக வந்து பொங்கல் வச்சாச்சு. சரி, எங்கள் அம்மா பொங்கல் வச்சுட்டாங்க, நான் வந்து சூப்பராக வந்து பொங்கல் சாப்பிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய vlogsல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, till then, Chatika signing off. Bye.